என்னென்ன பண்ணியிருக்கோங்கிறதையும் சொல்லிட்டேன், என்னென்ன பண்ண போறோங்கிறதையும் தெளிவாக சொல்லிட்டேன். இவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்ததுனால தான் இன்னைக்கு இந்தியாவிலே நம்ம தமிழ்நாடு நம்பர் 1 ஸ்டேட். வளர்கின்ற மாநிலங்களில் நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. 11.19% வளர்ச்சியை தமிழ்நாடு போன வருஷம் அடைஞ்சிருக்கு. நான் இவ்வளவு சாதனைகள் பண்ணியிருக்கிறோம், இவ்வளவு மக்கள் நல திட்டங்கள் கொடுத்துருக்கிறோமே. யோசிச்சு பாருங்க, ஒன்றிய பாஜக அரசு நமக்கு துணை நிற்குதா? நம்ம கேட்கிற நிதியை கொடுக்குறாங்களா? தமிழ்நாட்டுக்கு ஏதாவது திட்டங்கள் கொடுக்குறாங்களா? கிடையாது. போன பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்குன்னு எந்த திட்டமும் கிடையாது. தமிழ்நாடுங்கிற பேரே பட்ஜெட்ல இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அடிமை கூட்டம் அந்த பாஜக. தமிழ்நாடு புறக்கணிக்கிற பாஜகவை தமிழ்நாடு புறக்கணிக்கணும். புறக்கணிச்சு காட்டுவோமா? ஏற்கனவே பல தேர்தல்களை புறக்கணிச்சிருக்கிறோம். 10 தோல்வி பழனிசாமிய இந்த முறை மொத்த தோல்வி பழனிசாமியாக்கி வீட்டில் உட்கார வைக்கணும். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி செய்தி தொலைக்காட்சிகள்ல பார்த்துருப்பீங்க. அவர் பிரச்சாரத்துக்கு போகும்போது 2 விரல காட்டுறாரு. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களா அவர் சின்னத்தை காட்டி வாக்கு கேட்கிறாருன்னு? கிடையாது. நான் ஏற்கனவே 10 முறை தோத்துட்டேன், இந்த முறை 11வது முறை தோக்க போறேங்கிறத சிம்பாலிக்கா காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, என்னை பத்தி தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாரு. எனக்கு எந்த அனுபவமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆமா, எனக்கு அந்த அனுபவம்லாம் எனக்கு இல்லதான். இங்க பாருங்க, யாரும் தெரியுதா? யாரும் தெரியுதா? கீழே மண்டி போட்டிருக்காரு, யாரும் தெரியுதா? அவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதுதான் அவருடைய அனுபவம். இந்த அனுபவம் நிச்சயமா என்கிட்ட கிடையாது. யார் காலையும் விழுந்து பதவி வாங்குற அனுபவம் எனக்கு கிடையாது. சங்கி கூட்டத்துக்கு பயப்படுற அனுபவம் எனக்கு கிடையாது. என்னுடைய அனுபவம் என்னைக்கும் மக்களோடு மக்களா நிற்பேன், சுயமரியாதைக்காக நிற்பேன். இந்த உதயநிதி கலைஞருடைய பேரை என்னைக்கு மக்களோட மக்களாக நிற்பேன். வர தேர்தலில் ஊர்ல சொல்லுவாங்க பழமொழி, ஜாடிக்கு ஏத்த மூடி மாட்டிருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி இன்னைக்கு மோடிக்கு ஏத்த ஒரு அடிமையாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாட்டிருக்கிறாங்க. பிஜேபியை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விட மாட்டோம்னு தெரிஞ்சு அதிமுகன்ற போர்வையை போத்திக்கிட்டு இன்னைக்கு பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய பார்க்குது. டெல்லியிலிருந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக எடப்பாடி பழனிசாமிங்கிற ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக தமிழ்நாட்டை எப்படியா கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பிஜேபி. நாம மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு சொல்லுவோம், தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தாங்கிறத நாம இந்த தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் நிரூபிச்சு காட்டுவோம்.